இப்ப நம்ம வந்து தெருக்கூத்த பத்தி பார்த்தோம் சார். இப்ப சில பேர் சொல்றாங்க, இந்த வீட்ல கர்மா பாதிச்சிருக்கு அப்படின்னு. பொதுவா ஒரு வீடுன்னு கட்டுறாங்கன்னா, அபார்ட்மெண்ட் வாங்குறது இல்ல. வீடுன்னு ஒருத்தவங்க கட்ட போறாங்க நிலம் வாங்கினா, கண்டிப்பா அந்த திசைகளுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு சொல்லி அவங்க அதுக்கான பேசிக் ஐடியாஸோட தான் கட்டுவாங்க. இதுல வந்து நீங்க கண்டிப்பா சொல்றீங்க, இந்த வீட்ல கர்மா பாதிச்சிருக்கும்னு. எத வச்சு சொல்றீங்க? நீங்க கர்மா பாதித்த வீடு அப்படின்னு எத வச்சு சொல்றீங்க? கர்மா பாதித்த வீடு அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலங்களாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிய சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயமே நடக்கல அப்படின்னா, அதுதான் கர்மா பாதித்த வீடு அப்படின்னு பேரு. இப்ப இந்த கர்மா பாதித்த வீடு அப்படின்னு நான் ஏன் அத சொல்றேன்னா, இதுதான் காரணம். அதுல வந்து என்னன்னா, வடகிழக்கு பகுதி ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் அந்த வீடு கட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 15லிருந்து 20 வருட காலங்கள் கஷ்டப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இது நல்லது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிய வரும். அந்த 15 வருடங்களும் யாருமே அவர்கள் வழிகாட்டுதலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. யார் வந்து சொல்லியிருந்தாலும் அதை ஏற்றுக்கூடிய மனப்பான்மையில அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால தான் குறிப்பிட்ட ஒரு 20 வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா, அது கர்மா பாதிச்சனால தான் அப்படி ஆகுறாங்க. அதனால தான் வந்து இந்த கர்மா பாதித்த வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த வீட்ல இந்த வரைபடத்த பாருங்களேன். ஒரு வடக்கு, இது கிழக்கு. இந்த திசைகள் பார்த்தாச்சு. இதில் இந்த கிழக்கு பார்த்த திசையில ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அதுல வடகிழக்குல படிக்கட்டு போட்டிருக்காரு. அப்ப இந்த படிக்கட்டு போட்டு இவர் 15 to 20 வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படிக்கட்டுனால தான் உனக்கு தவறுங்கிறதே அவருக்கு 15 வருஷத்துக்கு மேல தான் தெரியும். பட் கிழக்குங்கிறது ஒரு நல்ல திசை தானே. சூரியன் வர திசையாகவே இருந்தாலுமே இந்த இடத்துல வடகிழக்குல படிக்கட்டு போட்டா அது தவறு. போடக்கூடாது. கட்டாயம் போடக்கூடாது. அப்படி போட்டா குறைஞ்சபட்சம் 15லிருந்து 20 வருடங்கள் கஷ்டப்படுவாங்க. இப்ப அந்த படிக்கட்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இதுல வந்து என்னன்னா, இவங்க ஏன் இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க அப்படிங்கிற போது பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்கும் கர்ம தோஷமால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொது தடத்தை அல்லது வந்து தன்னுடைய தோட்டத்துல வந்து பொதுமக்கள் வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தோட்டத்தை தாண்டி தான் அவங்களோட இன்னொரு இடத்துக்கு போக முடியுங்கிற இருக்கிறத அவங்க தாத்தா என்ன பண்ணியிருப்பாரு, அந்த தடத்தை அடைச்சிருப்பார். பொதுமக்கள் யாருமே அந்த வழியில போகக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் பயன்படுத்திய ஒரு தடத்தை அடைச்சி வச்சிடுறது. இதனாலையும் அவங்களுடைய சந்ததியினருக்கு சொத்து சார்ந்த வீடு சார்ந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது. இரண்டாவது, பழங்காலமாக தன்னோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்று தண்ணீரை வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஊரும் பொதுமக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. திடீர்னு அடுத்து வந்த சந்ததியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியை வந்து பயன்படுத்த விடாம மூடி வச்சிருவாங்க. யாருக்கும் பயன்படுத்த கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு காரணம். மூன்றாவது, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நியாயமா தரக்கூடிய சொத்துக்களை பிரிச்சு கொடுக்காம அபகரிச்சு ஏமாத்துறது. இந்த 3 மிகப்பெரிய தோஷங்களும் ஒரு வீட்டை தோஷத்தை உருவாக்கி கர்ம தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதாவது கர்ம தோஷம்னா வீடு சார்ந்த தோஷங்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்படுறது எல்லாமே கர்ம தோஷம். அப்ப இந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்களோட முன்னோர்கள் செய்ததால் தான் இவங்க இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க. ஓகே, இப்ப இந்த கர்மா தோஷம்னு சொல்லி இந்த கேட்டை வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா இது வீட்டுக்கு வெளியே தானே சார் இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தா தானே நீங்க சொல்ற பாதிப்புகள் வீட்டுக்கு வெளியே தானே இருக்கு. இந்த வீட்டுடைய இந்த படிக்கட்டு இந்த செவுத்துல தான் மோதிட்டு இருக்கும். ஓகே, இந்த செவுரு இல்லாம இந்த படிக்கட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நமக்கு வடகிழக்குல இருந்து வரக்கூடிய நல்ல ஆற்றல்கள் உள்ள வரக்கூடிய பகுதியில படிக்கட்டு போட்டா அது மிகப்பெரிய தவறு வரும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு திடப்பொருளையும் சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அது ஹீட் அதிகமா வெளிப்படுத்தும். அப்ப இந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது காலங்காலத்தால வரக்கூடியது வந்து இளம் சூடா வரும். அது வந்து இந்த கட்டடத்துல படும் பொழுது அந்த ஹீட் ஆயிடும். அப்ப இந்த வடகிழக்கு பகுதி எல்லாமே வந்து உஷ்ணமாவே இருக்கும் ஒரு பகல் பொழுது முழுதும். அதனாலதான் படிக்கட்டு வேணாம்னு சொல்றோம். இப்ப இதே வந்து திசை மாற்றி இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்து இப்ப கிழக்கு பக்கம் இல்லாம தெற்கோ மேற்கோ வடக்கு பக்கமோ இருக்கு அப்படிங்கும்போது அதே பக்கம் தான் இந்த ஸ்டேர் கேஸும் வந்திருக்கு. வடகிழக்குலயே தான் வந்திருக்கு. நீங்க எந்த பக்கம் வாசல் வைத்தாலும் சரி, நீங்க தெற்குல வச்சிருக்கலாம் இல்ல மேற்குல வச்சிருக்கலாம், எங்க வைத்தாலும் வடகிழக்குல படிக்கட்டு வந்துட்டா அது பாதிப்பு தான் தரும். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். வடகிழக்குல படிக்கட்டுங்கிறது இருக்கக்கூடாது. படிக்கட்டு இருக்கக்கூடாது, டாய்லெட் இருக்கக்கூடாது, பாத்ரூம் இருக்கக்கூடாது, பூஜா ரூம் இருக்கக்கூடாது, செப்டி டேங்க் இருக்கக்கூடாது. வடகிழக்கு பகுதிங்கிறது ஒரு மனிதனுடைய தலைப்பகுதி மாதிரி. அந்த தலைப்பகுதியில கண்ணுதான் இருக்கணும், மூக்குதான் இருக்கணும், வாய் தான் இருக்கணும். கை வந்து அங்க முளைச்சிடக்கூடாது, ஒரு கொம்பு முளைச்சிடக்கூடாது மனிதனுக்கு. கண்டிப்பாக. சரி, இவங்களுக்கான ரெமெடி என்ன? இப்ப இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க நேர்கள் வீட்டுல இந்த ஒரு குறையோட இருக்கலாம். அவங்க என்ன விஷயம் பண்ணா இப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ரெமெடி தெரியும், அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளத்துல இருந்து ரெமெடி தெரியும்னா என்ன பண்ணலாம்? பொதுவாகவே நான் முதல்ல சொன்னது போல தான், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, இதுதான் நம்ம வீட்டுல ஒரு குறையா அப்படிங்கிறதுக்கே 15 வருஷம் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் இது மாதிரி பல வீடுகள் போய் பார்க்க முடியாது நான் சொல்லிட்டு வந்துடுவேன். சொல்லிட்டு வந்து அவங்களால உடனே செய்ய முடியாது இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி கேட்பேன்,
சார் அது உடச்சிட்டிங்களா ஏன் உடைக்கல, உடைச்சாதான் சார் நல்லா நடக்கும்னு. ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபீஸுக்கு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியே ஆகணும். இல்ல கண்டிப்பா அது ஒரு ஃபீட்பேக் இருக்கு. உங்களை பத்தின ஒரு ஃபீட்பேக் மக்கள் கிட்ட என்னன்னா, அந்த ஒரே டைம் மட்டும் போயிட்டு வராம நீங்க சொன்ன விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஃபாலோ அப் கொடுக்குறீங்க. கண்டிப்பா அதை செஞ்சு அவங்க மாற்றம் வந்து அவங்களே சொல்றாங்க உங்ககிட்ட, கண்டிப்பா. எங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு. அதனால அதை தொடர்ச்சியாக நான் கேட்டுட்டே இருப்பேன். நான் கேட்டுட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல வந்து உடைக்கக்கூடிய சூழல் வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாவே அதோடைய மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 6 months to 1 yearல வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி இந்த கர்மாங்கிறது பாதிச்சிருக்குன்னு இருக்கீங்க, நல்ல விஷயமே நடக்காதுன்னு. இதை தாண்டி அந்த வீட்ல பெரிய அளவுல பாதிப்புகள், இதுதான் அறிகுறி அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? இந்த வீட்டினுடைய ஆண்கள் வந்து மிக மோசமான நிலையில இருப்பாங்க. அந்த குடும்பத்தையே நடத்த முடியாத சூழல்ல இருப்பாங்க. அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஃபினான்சியலாவும் சரி, குடும்ப சைக்கோ கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல, என்ன பேசினாலும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு படிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதுவே தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறதும் இவங்க தான். அதே போல தன்னுடைய மகன் வந்து தன் பெற்றோரை பேச்சை கேட்காதவங்களும் இந்த வடகிழக்கு படிக்கிட்டு இருக்கிறவங்க தான். தலையில் அடிக்கடி போய் அடிப்படும். ஆட்டிசம் குழந்தை பாதிக்கப்படுறவங்களும் இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கும். ஓகே, நிறைய இந்த அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சகித்து கொள்ள முடியாத ஒரு பாதிப்புகள். இந்த பாதிப்புகள்லாம் வரக்கூடிய வீடுகள் வந்து வடகிழக்கு படிக்கிட்டு இருக்கும். நான் சொன்ன மற்ற குறைபாடுகளும் அதுல இருக்கும் வடகிழக்கு பகுதி. அதனாலதான் இதை ரொம்ப கவனமா பார்க்கணும். கர்மா பாதித்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பாக. ஏன்னா இந்த பதிவு மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இத்தனை காலகட்டங்களா தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கறதுக்கு காரணமே பார்த்துட்டு இருக்க நேர்கள் அவங்க வீட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ சார் சொல்ற விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு காம்பஸ் வச்சோ இல்ல சூரியன் வர திசையை வச்சோ உங்க வீட்டுக்குள்ள இந்த பாதிப்பு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த பாதிப்பை இன்னும் எந்த மாதிரி இருக்குன்னு ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னா இவரை நீங்க இதுல நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க இடத்துக்கே வந்து இவருடைய வாஸ்து பணி செஞ்சு உங்களுக்கான தீர்வுகள் அவர் கொடுத்துட்டு வராரு. இதுல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சரி, அடுத்ததாக இந்த வரைபடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க முடியுது. இது என்னன்னாக்கா ஒரு ரோட்ல இருக்கிற கார்னரான ஒரு பிளாட். ஸோ சார் இந்த மாதிரி வந்து ஒரு ரோட்ல வந்து ஒரு கார்னரான பிளாட் வாங்கி போட்டிருப்பாங்க, ஃபியூச்சர்ல கட்டிக்கலாம். சில பேர் கார்னரா கரெக்டா இருக்கு நம்ம இப்பயே கட்டிக்கலாம்னு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி கார்னர் பிளாட் வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா? கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து முதல் தரமான மனை, 2ஆம் தரமான மனை அப்படிங்கிறது இருக்கு. இதுல முதல் தரமான மனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் மனை அப்படின்னு பேர். அதாவது வடக்கு பகுதியும் ரோடு இருக்கும், கிழக்கு பகுதியும் ரோடு இருக்கும். இது வடகிழக்கு கார்னர் மனைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிழக்கு பார்த்த மனை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல மனை தான். அதற்கு அடுத்ததாக தென்கிழக்கு பார்த்த மனை அப்படின்னு பேர். அதாவது இதுதான் தென்கிழக்கு பார்த்த மனை. அதாவது கிழக்குலையும் ரோடு இருக்கு, தெற்குலையும் ரோடு இருக்கு. இது கார்னர்ல வரதுனால தான் இது தென்கிழக்கு கார்னர் மனைன்னு பேரு. இது ஏன் இது விளக்கமா இது தென்கிழக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, வடகிழக்கு கார்னர் மனை நல்லதுங்கிறது ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். வாஸ்து நிபுணர்னு இல்லை, பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது காலாங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த தென்கிழக்கு கார்னர் மனையும் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வாஸ்து நிபுணர் சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு தவறும் இல்லை. உங்களுடைய மனை கட்டுவதற்கு ஏதுவான அளவுகள் இருந்து கிழக்கு பகுதி நல்லா காலியிடம் விடுற மாதிரி அளவுகள் இருந்தால் இந்த தென்கிழக்கு கார்னர் மனையும் நல்லதா இருக்கும். அதே போல தென்மேற்கு கார்னர் மனை வந்து சொல்லுவாங்க, தென்மேற்கு கார்னர் மனை வந்து வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென்மேற்கு கார்னர் மனையில என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இடமா இருக்கு அப்படின்னா இதுதான் தென்மேற்கு கார்னர் மனை. இந்த தென்மேற்கு கார்னர் மனையில இதனுடைய அகலமும் இதனுடைய நீளமும் வந்து மிக குறைவாக இருந்துச்சுன்னா கிழக்கு காலி இடம் விட முடியாது. அதனால இது பாதிப்பு தரும். அப்ப நமக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு ஒரு 70 அடி இருக்கு, இது வந்து ஒரு 50 அடி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஒரு 15 அடி காலி இடம் விடலாம். அப்ப இந்த மனை வந்து நல்ல மனை தான். தென்மேற்கு கார்னர் மனை பெரிய மனையாக அளவீடுகள் பெருசா இருந்தா வாங்கி போடலாம். அதனால ஒரு பாதிப்பும் வருவது இல்லை. அதனால இந்த கார்னர் மனையெல்லாம் வந்து பிரச்சனை வரும், இது தெருக்குத்து வரும், இப்படி வந்து இப்படி மோதுது அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு வாகனங்கள் வரும்பொழுது நேராக இப்படி போயிடும், இந்த வாகனம் வந்து இப்படி போகும், இது இப்படியும் போகும். இதுவே வந்து இந்த பக்கம் ரோடு இல்லை, அப்படி ரோடு இல்லைன்னா இப்படி வந்து குத்துறது தான் பாதிப்பு தரும். 4 பக்கம் ரோடு இருக்கும்போது அவங்க ஸ்லோ பண்ண தேவையில்ல, நேராக பாசேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். பொதுவாக தென்கிழக்கு கார்னர் மனை நல்லதில்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப குறைஞ்ச அளவு இடைவெளி விட்டு கட்டியிருக்க வீடுகளை நான் 2-3 பார்த்துருக்கேன். அதாவது நீங்கள் உள்ள சந்துக்குள்ளே நம்மளே போக முடியாது, ரொம்ப கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு இதோடைய பாதிப்புகள் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு காலி இடம் செட்பேக் அப்படிங்கிறது வந்து வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் கண்டிப்பாக செட்பேக் வந்து ஒரு 6 ஃபீட்னாச்சும் இருக்கணும். குறைந்தபட்சம் 6 ஃபீட் இருந்தால் தான் அந்த சன்லைட்டோடைய ரேடியேஷனோ இல்லை காற்றோட்டமோ நல்லா உள்ளே வரும்.
அதனாலதான் வந்து வடக்கு கிழக்கு பகுதி கண்டிப்பா காலி இடம் வேணும்னு சொல்லுவோம். ஏன்னா தெற்கு நீங்க இப்ப பக்கம் வந்து இதுல 70 அடி இதுல 50 அடி இருக்குமோ பிரச்சனை இல்லைன்னு நிறைய பேர் 70 அடி விட்டுருக்க மாட்டாங்க. இது 70 அடி விட சொல்ல, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 70 அடி நீளத்துக்கு ஒரு மனை இருந்துச்சுன்னா ஆ, தோதுவா இருக்கும். இதுல இதே ஒரு 50 அடி தான் இருக்குதுன்னா இது ஒரு 10 அடி தான் காலி இடம் விடுவாங்க. இந்த ஆமா. முன்னாடி காலி இடம் விட்டு கட்டணும். ஆமா ஆமா. அப்ப என்னன்னா காலி இடங்கள் வந்து கிழக்கு பகுதியில் கம்மியாயிடும். ஓகே அதனாலதான் அது பாதிப்பு வரும். ஓகே ஓகே ரைட். சரிங்களா? சரி.